வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். இப்போது இந்த பொது நூலகத்தின் நிர்வாக உத்தியோகஸ்தர் திரு சுந்தரலிங்கம் அவருடன் உரையாடல்களை மேற்கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த பொது நூலகத்தில் தற்போது எத்தனை ஊழியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம்? 15 ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இவைக்கு வழங்குகிற சம்பளம் மிக மிக குறை. உண்மையில் அவை ஒரு சேவை மனப்பான்மையுடன் செய்யணும். நாங்கள் அவைக்கு கூட கொடுக்க வேண்டிய முயற்சியில் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். எங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து சில உதவிகள் வருது, ஆனால் அது போதாது எங்களுக்கு. அவைகளை பெற்று மற்ற வேறு இடங்களை பெற்று அவைக்கு கூடிய சம்பளத்தை கொடுக்க முயற்சி கொண்டு இருக்கிறோம். பொது நூலகத்திட்ட போசகர் சொன்னார், இந்த நூலகத்துக்கு எதிரே ஒரு விடுதி காணப்படுது. அங்கே யாழ் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்கள் இங்கே புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கணும். அப்போ அவையை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? இப்போ கிட்டத்தான் வந்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே மெம்பர்ஸை சேருவோம். அவை எல்லாம் வெளிமாட்டு மாணவனுடைய மெம்பர்ஸை சேரலாம். ஆனால் பகலில் இருந்து படிச்சுட்டு போகலாம். மற்றும் புக்ஸ் எடுத்து போகிற சந்தர்ப்பம் இல்லை. இங்கே புக்ஸ் எடுத்துக்கொண்டு ஒரு கிழமை எடுத்துக்கொண்டு படிக்கலாம். அதுக்கு இங்கே மெம்பர்ஸாக சேருவோம். மெம்பர்ஷிப் கார்டு தானே? மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கிறதுக்கு இவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும். நாங்கள் 150 ரூபா எடுக்கிறோம். கிட்டத்தட்ட 2000 மெம்பர்ஸ் இருக்குன்னு. அதில் 300 மேற்பட்டில் ஆயுட்காலங்கத்தை இருக்கிறேன். இப்போ இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு தான் இருக்கும் அந்த கார்டு. இல்லை, ஒவ்வொரு வருஷமும் ரினியூ பண்ணோம். 100 ரூபா கட்டி அந்த மெம்பர்ஷிப்பை ரினியூ பண்ணா சரி. புத்தகங்களை 2 புத்தகம் எடுக்கலாம். 2 கார்டு கொடுப்பாங்க. 2 புத்தகம் எடுத்து ஒரு கிழமைக்குள்ளேயே ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி வசதி இல்லாமல் இருந்தால் ரிட்டர்ன் பண்ண நாள் சொன்னால் ஒரு நாளைக்கு 1 ரூபா வீதம் ஒரு புத்தகத்துக்கு எடுக்கிறோம். ஃபைன் மாதிரியா பெற்றுக்கொள்ளலாம். சரி, இந்த நூலகத்தில் எத்தனை பிரிவுகள்? இப்போ லெண்டிங் செக்ஷன் அண்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போகிற பிரிவு அப்படி நிறைய இருக்குன்னு தானே? அதில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். லெண்டிங் செக்ஷன்லாம் இப்போ சொன்னேன். அங்கே தேவைகள் 2 புத்தகம் எடுக்கலாம். ஒரு கிழமையால் பின் ரிட்டர்ன் பண்ணணும். அதோட ரெஃபரன்ஸ் செக்ஷன் இருக்குது. அது புத்தகம் கொண்டு போயிடாது. ரெஃபரன்ஸ் புத்தகங்கள் அங்கே இருந்து நோட்ஸ் எழுதி அப்படியெல்லாம் பார்த்து கொண்டு போகலாம். அதை விட பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்குது. ஏஎல் பேப்பர்ஸ் அப்படிலாம் அவை அங்கே இருந்து OLL படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாஸ் பேப்பர் புக்ஸ் எல்லாம் இருக்குது. சகல வசதியும் இருக்கு. அவையும் இப்போ இந்த புக்ஸ் எடுத்துக்கொண்டு போய் படிக்கணும்னு சொன்னால் மெம்பர்ஷிப் கார்டு கட்டி தான் எடுத்துக்கொண்டு போகணுமா? ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மாணவர்களுக்கும் அதே மாதிரி இங்கே படிக்கலாம். முடியும் மெம்பர்ஸ் தான் மொழியால் புத்தகம் கொண்டு போகலாம். சரி, வேறு எதுவும் சொல்ல விருப்பப்படுறீங்களா உங்களோட நூலகத்தை பற்றி? நூலகத்தை நாங்கள் இப்போ பலரிட வேண்டுகோளுக்கு அமைய இந்த கதை புத்தகங்கள் இருக்குது தானே, இந்த எழுத்தாளருடைய புத்தகங்கள் ஒரு கணக்கு இல்லை எல்லாம் இருக்குது. ஆனால் தொகுத்து ஒரு பகுதியாக முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் அடுத்ததாக இந்த முயற்சியில் ஈடுபட்டு எழுத்தாளர் புத்தகங்கள் ஒரு பக்கம் ஒரு தொகுதியாக நாங்கள் பிரித்து வச்சுக்க முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இப்போ புத்தகம் உங்களுடைய நூலகத்தில் வேறு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது புத்தகங்களில்? நாங்கள் நூலாம இந்த டெய்லி பேப்பர்ஸ் கூட இருக்குங்க. நூலாம அதோடு சேர்ந்து தான் டெய்லி பேப்பர்ஸ் எல்லாம் போட்டுக்கிறோம். காலமே 7:30 பேப்பர்ஸ் போட்டோம்னா 10 மணி மட்டும் வெளியில் ஆகல் பேப்பர்ஸ் போகலாம் இருக்குது. மற்றது இந்தியன் மேகசின்ஸ் எல்லாம் இருக்குது. உப்பு புத்தகம் அதுகள் மற்றது அந்த புத்தகங்களே ஒரு 30-40 செக்ஷன்களுக்கு இதே நாங்கள்
சந்திரசேகர பிள்ளையார் கோயிலின் பிரதான குருக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அருகிலே இந்த பொது நூலகம் காணப்படுகின்றது. இந்த நூலகத்துக்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? இங்கே நான் ஒரு மூதவை உறுப்பினராகவும் ஆரம்ப காலம் தொட்டே இந்த நூலகத்தின் வளர்ச்சியில் பெரிதும் ஈடுபாடுடையவனாகவும் இதன் வளர்ச்சியை மென்மேலும் வளர்த்து கொண்டே தற்சமமும் இருக்கின்றேன். ஆரம்ப காலம் என்று சொல்றது இந்த நூலகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு சொல்றீங்களா? இதன் முன்னைய நூலகங்கள் சிறியதாக இருக்கின்ற பொழுது கூட நான் ஒரு தலைவராகவோ செயலாளராகவோ இருந்திருக்கின்றேன். எத்தனையாம் ஆண்டு இந்த நூலகம் ஆரம்பிக்கப்பட்டது? 1930. ஆரம்ப காலத்தில் சிறியதாக இருந்த இந்த நூலகம் தற்போது ஒரு பாரிய வளர்ச்சி அடைந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன? இந்த ஊர் மக்கள் வெளிநாடுகளில் வாழ்கின்ற இடம்பெயர்ந்த செல்வந்தர்களாக இருக்கின்றவர்கள் அதெல்லாம் தான் இதற்கு காரணமாக இருந்திருக்காங்க. இன்னும் நீங்கள் மேலும் வளர்ச்சி அடையணும் என்று விருப்பப்படுறீங்களா? நான் இதை மேலும் மேலும் வளர வேண்டும் என்று தான் என்னை பிரார்த்திக்கின்றேன். அருகிலுள்ள முன்பள்ளியில் இப்போது நின்று கொண்டிருக்கின்றோம். எனக்கு அருகில் இந்த முன்பள்ளியில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடன் சற்று உரையாடி பார்ப்போம். இந்த முன்பள்ளி இனிவில்ல காணப்படுகிறது. இந்த ஊர் மக்கள் தங்களோட பிள்ளைகளை இங்கே அனுப்புகிறார்களா படிக்கிறதுக்காக? பெரும்பான்மையான மக்கள் எங்களோட பாடசாலையில அனுப்புகின்றார்கள். வேற ஊர் மக்களும் இந்த பாடசாலைக்கு அனுப்புகிறார்களா? அயல் பாடசாலை ஆசிரியர்கள் வேற ஊரில் இருந்தால் கூடி அவர்களுடைய மாணவர்கள் தமது வசதிக்கேற்ப கூட்டிச் செல்வதற்காகவும் திறமையான பாடசாலையாக இருப்பதனால் கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள். ஆரம்ப கல்வி இங்கு கற்ற மாணவர்கள் மேல் படிப்பு படிப்பதற்காக வேறு எந்த பாடசாலைக்கு செல்கிறார்கள்? எமது பாடசாலையில் உள்ள சகல பெரிய பெரிய பாடசாலைகள் கொக்கையில் ஜெஃப்னா சகல பாடசாலைகளுக்கும் போவார்கள். இப்போ 20 மாணவர்கள் என்றால் அநேகமாக அயல் பாடசாலைகளில் 10 மாணவர்கள் என்றாலும் மற்ற 10 மாணவர்களும் மற்ற பாடசாலைகள் செல்வார்கள். இந்த முன்பள்ளியை பொறுத்தவரை ஆங்கில கற்பித்தல் எவ்வாறு காணப்படுகிறது? திறமையான முறையில் கற்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மாணவர்கள் அதை படிக்கக்கூடியமா இருக்குதா? நாங்கள் வியாழனும் வெள்ளிக்கிழமையுமே 1 மணித்தியாலும் ஆங்கில வகுப்பு கட்டாயமாக நிப்பாட்டி எல்லா மாணவர்களையும் கற்பிக்கக்கூடிய முறையில் ABC பிரிவு 3 மாணவர்களுமே ஆக்டிவாக செயற்படுகின்றார்கள். எல்லா பாடத்துக்கும் போதிய ஆசிரியர்கள் உள்ளார்களா? நாங்கள் மொத்தமாக 4 ஆசிரியர்கள். இதனை விட இன்னொரு ஆங்கில ஆசிரியர் அவ குறிப்பிட்ட நேரம் அந்த ஆங்கிலத்தை தனிமையாக நல்லா கற்பிக்க வேண்டும் என்பதற்காக இன்னொரு ஆசிரியரையும் எடுத்து 5 ஆசிரியர்களும் சிறந்த முறையில் கற்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இணுவில் பொது நூலகத்தில் இருக்க இந்த 3வது மாடியில் இருக்கிற இந்த படிப்பகம், அதாவது ஸ்டடி ஹாலை கட்டுறதுக்கு நீங்கள் உதவி செய்ததாக குறிப்பிட்டிருந்தாங்க. நீங்கள் எந்த வகையில் உதவி செய்த நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய மக்கள் என்ஜினியர் ஒரு ஆள், லோயர் ஒரு ஆள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். செந்தில் ராஜன் லோயர், தனியராஜன் இன்ஜினியர். இவர்கள் தாயினுடைய ஞாபகார்த்தமாக இந்த கட்டடத்தை 3ஆம் மாடியை 40 லட்சம் ரூபா செலவில் இதை முடித்து கொடுத்தார்கள். இப்பொழுது ஊர் மக்களுக்கு பெரிதும் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் இந்த ஊர் இணுவில் பகுதியை சேர்ந்த நீங்களா? இணுவில் தெற்கு வாசி தான் நான். தெற்கு வாசி பிள்ளைகளும் இணுவில் தெற்கு பிள்ளைகள். இப்பொழுது அவர்கள் ஆஸ்திரேலியாவிலே இருக்கின்றார்கள். எத்தனையாம் ஆண்டு இதை ஸ்டடி ஹாலை கட்டி கொடுத்தவர்? 2014ஆம் ஆண்டு இது கட்டி கொடுக்கப்பட்டது. சரி, இப்போ நீங்கள் இந்த பகுதியை சேர்ந்த நீங்கள் தானே இணுவில் பகுதியை, அப்போ உங்களோட பிள்ளைகளுக்கு எப்படி அந்த எண்ணம் வந்தது? இவைக்கு இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு இப்படி ஒரு ஸ்டடி ஹால் தேவைப்படுதா, நாங்கள் கட்டி கொடுக்கணுமெண்டு? அவர்கள்
தாயினுடைய ஞாபகார்த்தமாக இதை கட்டி கொடுக்க விரும்பினார். அதே நேரத்தில் ஊரவர்களும் கேட்டுக்கொண்ட வகையில் இதை கட்டி ஒப்படைத்தோம். பொது நூலகத்தில் நீங்கள் என்னவா பணியாற்றுறீங்க, எந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கிறீங்க? இந்த பொது நூலகத்தின் இந்த வருஷத்துக்கான தலைவராக நான் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ இதில் 3 மாடி இருக்குத்தானே, கீழே முன்பள்ளி, இந்த 2வது மாடியில் இந்த கணினி பயிற்சி அல்லாத வேறு என்னென்ன செயற்பாடுகள் இங்கே நடக்குது? கணனி பயிற்சியும் நடந்து கொண்டிருக்கு. அதோடு சேர்த்து எங்களோட மாநாட்டு மண்டபம் மாதிரி இதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மண்டபத்தில் முக்கிய மீட்டிங்ஸ் எதுவும் இருந்தால் இந்த ஹாலில் தான் நடக்கும். அப்படியே முக்கியமாக எங்களோட நிர்வாக அங்கத்தவர்களுக்குரிய மீட்டிங் இந்த ஹாலில் நடக்கும். இதை விட நாங்கள் மேலதிக செயற்பாடுகளாக கல்வி பொதுத்தராதர சாதாரண மாணவர்களுக்கான இலவச கருத்தரங்களை நாங்கள் வருஷந்தோறும் நடத்துகிறாங்க. அதோட கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கான இலவச கருத்தரங்களை நடத்துகிறாங்க. மற்றது தரம் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் மாணவர்கள் அதுக்கான கருத்தரங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதோடு சேர்ந்து அவர்களுக்கான மேலதிக வகுப்புகளையும் நடத்துறதுக்கான ஒழுங்குகள் செய்திருக்கிறோம். இதை விட வருடாந்தம் நாங்கள் சாதாரண தரப்பரிச்சை உயர்தர பரிச்சை மாணவர்களுக்கு மேலதிகமாக வகுப்புகள் செய்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யப்படுறீங்க. மேலதிகமாக இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்துறதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அதோட வருடந்தோறும் நாங்கள் எங்களுடைய வருடாந்த நிகழ்வுகளையொட்டி பாடசாலை மட்டத்தில் பொது அறிவு போட்டிகளை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதோட இந்த கணனி பயிற்சி நிலையை பொறுத்தவரையில் இலங்கை அரசாங்கத்தின் நெனசெல திட்டம், அந்த திட்டத்தின் கீழ் நாங்கள் குறிப்பிட்ட அளவு மாணவர்களை உள்வாங்கி அவர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்களை வழங்கி கொண்டு இருக்கிறோம். அது கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்பு மாணவர்கள் பரீட்சை எடுத்ததன் பிற்பாடும் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர மாணவர்கள் பரீட்சை எடுத்ததன் பிற்பாடும் அவர்களை உள்வாங்கி அவர்களுக்குரிய அடிப்படை பயிற்சி நிறைய நாங்கள் கொடுத்து அது முடிகின்ற பொழுது அந்த கோர்ஸ் முடியல நாங்கள் ஒரு வலுவான அரசாங்கம் பெற்ற சர்டிஃபிகேட்டை கொடுக்கிறோம். இப்போ தற்போது எத்தனை மாணவர்கள் உங்களோட இந்த கணினி பயிற்சி படித்து கொண்டிருக்கணும்? ஏறத்தாழ 50 மாணவர்கள் வரையில கணினி பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். எல்லா தர மாணவர்களுக்கும்? எல்லா தர வகுப்பு மாணவர்கள், உயர்தர வகுப்பு மாணவர்கள், சாதாரண தர வகுப்பு மாணவர்கள், அதை விட கீழ் வகுப்பில் இருக்கக்கூடிய விரும்பிய மாணவர்களும் இந்த பயிற்சி நிறைய பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கீழ் வகுப்பில் இருந்து வருகின்ற மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில் மேல் வகுப்பு மாணவர்கள் கற்று தேர்ந்த மாணவர்களை கீழ் வகுப்பு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய வகையில் நாங்கள் அவர்களை பயிற்சி அளித்து வச்சிருக்கிறோம். அந்த வகையில் அந்த செயற்பாடால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம்.